இங்க ஒரு ஆபீசர் ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவன் வேணும்னு டேபிள் மேல இருக்க தண்ணியை எடுக்க முடியாத மாதிரி நடிக்கிறான். உடனே அந்த ஆபீசர் அந்த மக்காவை பக்கமா தள்ளுறாங்க. அப்ப அவங்களை நாக் பண்ணி சத்தமே இல்லாம மயங்க வச்சிடறான். அதுக்கப்புறமா அவனை லாக் பண்ணி வச்சிருந்த சங்கிலியை விட்டு வெளியில வந்தவன் அதை வச்சு அந்த ரூமோட டோரையும் பக்கத்துல இருந்த விண்டோவையும் கனெக்ட் பண்றான். இப்ப அந்த மக்க எடுத்து டோர்ல அடிச்சதுமே வெளியில இருந்த போலீஸ்காரங்க ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உள்ள இருந்து எதுவும் ரிப்ளை வரலன்னு வேகமா கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கண்முழிச்ச அந்த ஆபீசர் அவன் பிளான புரிஞ்சுக்கிட்டு யாரும் கதவு இழுக்காதீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலே வெளியில இருந்தவங்க கதவு இழுத்துறாங்க. அப்ப அவன் எதிர்பார்த்த மாதிரியே விண்டோட கம்பியும் உடைஞ்சிட்டு வந்துருது. ஆனா உள்ள வந்த ஆபீசர்ஸ் விண்டோ வழியா எட்டி பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டான். சோ வேகமா கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க போனதுமே ஸ்லாப்ல மறைஞ்சிருந்த அந்த கைதி மறுபடியும் உள்ள வந்து அங்க தனியா இருந்த கான்ஸ்டபிள அடிச்சிடறான். அதே நேரத்துல கீழே போனவங்க அவன் எங்க போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு ஆபீசர் அவங்க சீஃபோட சட்டையில ரத்தம் இருக்கதை நோட் பண்றாரு. அப்பதான் அவங்களுக்கு அவன் கீழேயே வரலன்னு புரியுது. உடனே வேகமா மறுபடியும் அந்த ரூமுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த கான்ஸ்டபிள பார்த்து ஷாக் ஆனவங்க திரும்பி வந்து பார்த்தா வெளியே